வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்டுடைய 27த் மார்ச்சோடைய அனலைசிஸ் பார்த்துரலாம். கோல்டு வந்து நேத்து பார்த்தோம்னா, நேத்து நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா, தென் மார்க்கெட் ஒரு ஹை டெஸ்ட் பண்ணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஏன்னா மார்க்கெட்டிங் இடத்துல வந்து கன்சால்டேஷன்லயும் இருக்கு. பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸ பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா, தென் ரீசென்ட் நியூ ஹைய வந்து கண்டிப்பா டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டே இருந்திருந்தோம். அதேமாரி நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இப்போ டவுன் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் எகெயின் வந்து பை ஆகுமா? இல்ல அதே பிரேக் அவுட் கீழ வந்து சப்போர்ட்ட வந்து பிரேக் அவுட் குடுத்துட்டு செல் ஆகுமா? அப்படிங்கிறது தான் ஆ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு நானு ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஆயிருக்கு. அது நான் சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹை இங்கேருந்து ஒரு லோ டூ ஹை, தென் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு, இந்த ப்ரீவியஸ் ஹைய வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி, இன்னொரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. என்ன பண்றோம்னா, இப்ப இத 2யுமே நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். இந்த 2மே கனெக்ட் பண்றோம். ஓகே. கனெக்ட் பண்ணிட்டு, இந்த ரீசன்ஸ் ஹையயும் நம்ம மெர்ஜ் பண்றோம். இப்ப பாருங்க. ஓகே. கொஞ்சம் நான் ஜூம் அவுட் பண்றேன். ஓகே. இப்ப பாருங்க. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டு, ஒரு ஹை கிரியேட் பண்ணதுக்கப்புறம், தென் எகெயின் மார்க்கெட் ரீட்ரேஸ்மென்ட்க்கு வந்துட்டு, இந்த ஹைய வந்து எகெயின் வந்து பிரேக் அவுட் குடுக்குது. ஓகேங்களா? பிரேக் அவுட் குடுத்துருக்கு. ஸோ, இந்த மாதிரி அதாவது ஒரு லோ, ஒரு ஹை கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் நடந்து, அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்டின்னா, இந்த 2 லோ வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வந்து எப்பவுமே வந்து இருக்கும். ஓகேங்களா? ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம இப்டி தான் வந்து டிரா பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு. எகெயின் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஆ டவுன் ஆயிருக்கு. டவுன் ஆனது எங்கே அப்டின்னா, ப்ரீவியஸா எங்க வந்து சப்போர்ட் எடுத்திருக்கோ, அந்த ட்ரெண்ட் லைன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எகெயின் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து இங்கிருந்து பை ஆயிருக்கு. இப்ப என்ன அப்டின்னா, மார்க்கெட் இங்கிருந்து டவுன் ஆயிட்டு இங்க இடத்துல மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஆயி நின்னுட்டு இருக்கு. இப்ப எகெயின் வந்து இது டவுன் ஆயிட்டு இங்கிருந்து பை ஆகுமா? இல்ல இங்கிருந்தே இப்படி வந்து பை ஆகுமா? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆஸ் பெர் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, பைக்கான சைன். இது வந்து எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் நடக்குதோ, அந்த பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஒரு டவுன்ஃபால் வந்து நம்ம நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து கண்டிப்பா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பட் எப்படி நடக்கும்? என்ன நடந்துச்சுன்னா, நம்ம பை ஆர் செல் எங்க பை ஆர் செல் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம். ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, ஆஸ் பெர் 1 ஹவர் அப்டின்னா, இந்த இடம் கவனிச்சீங்கன்னா தெரியும். ரீசென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஜோன் அப்டின்னு பார்த்தோம்னா, நம்மோ கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வாட்டி வீடியோஸ்ல நம்ம சொல்லிட்டோம். இந்த ஒரு சப்போர்ட் ஜோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. இப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு தென் எகெயின் பிரேக் அவுட், தென் ஃபேக்கா வந்திருக்கு. தென் பை ஆயிருக்கு. தென் எகைன் இங்கே சப்போர்ட்டு. இங்கே சப்போர்ட்டு. இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் வந்து இந்த ஏரியால கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஹைய வந்து அ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா, தென் எகைன் ரீட்ரேஸ்மென்ட்க்கு வந்துட்டுருக்கும். இந்த ரீட்ரேஸ்மென்ட் வந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, எங்கே சப்போர்ட் எடுத்திருக்குன்னா, இந்த சப்போர்ட் ஜோன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ மார்க்கெட் பை ஆயிட்டு இருக்கு. இப்ப இங்கேயும் பார்த்தீங்கன்னா, டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கு இப்போ. இது என்னன்னா, மார்க்கெட் எகெயின் வந்து இப்படி பை ஆகுமா? இல்ல இதுலருந்து டவுனா? அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இது. ஸோ எகெயின் வந்து மார்க்கெட் வந்து ஆஸ் பெர் 1 ஹவர் இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து மார்க்கெட் டவுன் ஆயிட்டு, இங்கிருந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சுச்சுன்னா, நம்ம இந்த ஹை அ நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாவும், தென் இந்த பேரலல் சேனலோடைய ஒரு ஹை இருக்கு. அந்த ஹை வந்து செகண்ட் டார்கெட்டாவும் நமக்கு வந்து கிடைக்கும். டார்கெட்டா இருக்கும். ஓகேங்களா? அ ஸோ இது ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல வந்து பார்க்கும்போது, நம்ம கரெக்ட்டா அக்யூரேட்டா எங்க வந்து பை ஆர் செல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆஸ் பெர் 1 ஹவர் நமக்கு இதுதான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, தென் நம்ம செல் தான் பார்க்கணும். இங்க சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா, தென் நம்ம வந்து பை பண்ணலாம். இது என்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2172, 2165 இது 2 தான் வந்து இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வந்து இருக்கு. ஓகேங்களா?
ஓகே. ஆ இப்போ வந்து ஆ 15 மினிட்ஸ்ல பார்க்கலாம். 15 மினிட்ஸ்ல பார்த்தோம் அப்டின்னா, அ ஆ ஒரு மினிட்டுங்க. இப்போ இந்த சேனல் வந்து ஸோ விசிபிலிட்டில வந்து மினிட்ஸ்லயே வச்சிடலாம். ஓகே. 15 மினிட்ஸ். ஓகே. இப்போ இங்க பார்த்தோம்னா, இது வந்து 1 ஹவருடைய சப்போர்ட். ஓகேங்களா? இந்த 1 ஹவருடைய சப்போர்ட்ல அகைன் வந்து மார்க்கெட் டெஸ்ட் பண்ணுச்சு அப்டின்னா, தென் நம்ம வந்து ஆ பை பண்ணலாம். ஸோ இது வந்து 15 மினிட்ஸ் சார்ட்டு. ஓகே. 15 மினிட்ஸ் சார்ட்டு. இப்ப இங்கேயும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி அ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டும் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இங்க வந்து கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ எகைன் மார்க்கெட் வந்து மேபி இங்க கூட டெஸ்ட் பண்ணலாம். எகைன் இந்த லோவ வந்து டெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு ஸ்பைக் குடுத்துட்டு, இங்கிருந்து கூட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். ஓகே. பட் என்னன்னா, நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் பைனா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல வந்து பிரேக் அவுட் குடுத்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பை ஆகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும். நம்ம தாராளமா வந்து பை பண்ணலாம். ஸோ இந்த லெவல்ஸ் 15 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா, 2180, 2178 ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ். இதே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, 2174, 2175 தான் சப்போர்ட் ஜோனா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு பை ஆர் செல் வந்து பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ புடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணிருங்க. அதே மாரி இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாரி நெறைய அனலைசிஸ் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம மறுபடியும் போடுவோம். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்துட்டு நல்லபடியா ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.